அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு. அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கு ராகு மற்றும் சுக்கிரனோடு இணைந்து நீச்சம் பெறுகிறாருங்க. இதன் காரணமாக நடைபெறாது என்றிருந்த காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக நடைபெற்று வெற்றி தரக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், கும்பராசியில் சூரியனும், சனி பகவானும், மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசிரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த தருணங்கள், அதாவது இந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி முதல் சுகாதிபதி சூரியனும் கர்மாதிபதி சனியும் தொழில் ஸ்தானத்தில் இணைந்திருப்பதால தொழிலில் வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. அவரோடு ராகுவும் பலம் பொருந்திய நிலையில் இருப்பது சிறு முன்னேற்றத்தையும் தொழில் வளர்ச்சியையும் உத்தியோக உயர்வையும் தரும் அம்சங்களா அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. குரு சுக்கிர பரிவர்த்தனையால் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் நீங்கள் நடக்காது என்று ஒதுக்கி வைத்த காரியங்களும் கூட உங்களுக்கு சாதகமாக அமைந்து வெற்றியை தரக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. அதே போல இந்த தருணங்கள்ல வருமானம் உயர இருக்குதுங்க. அதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் தேவைங்க. திடீர் முடிவுகளால் பாதிப்பு உண்டாகும். குடும்பத்தில் விட்டு கொடுத்தலும் அனுசரணையும் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த புதன் பயிற்சி காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த காலகட்டங்கள்ல உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். அவர் குருவோடு பரிவர்த்தனை யோகமும் பெறுகிறாருங்க. எனவே இந்த தருணங்கள் உங்களுடைய ராசிக்கு பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுடைய மனதில் இருந்த கவலைகள் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. தொழில் வளர்ச்சி மேலோங்குங்க. தொல்லை தந்த எதிரிகள் விலகுவது உங்களுக்கு ஆறுதலை தரும் விதமா அமையிருக்கு. சம்பள உயர்வு பற்றி மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேர இருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதே போல் பிரபலங்களுடைய அறிமுகத்தால பெருமை காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகுவதால சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கை அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியனும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சனியும் இணைவதால தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்பட இருக்குதுங்க. இடமாற்றத்தை விரும்புபவர்களுக்கு அது கைகூட இருக்குது. வருங்காலம் பற்றிய பயம் அகல இருக்குதுங்க. உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு இப்போது கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. தந்தை வழியில் ஏற்பட்ட விரயங்கள் அகலுங்க. வாங்கிய இடத்தையோ வீட்டையோ விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அது போன்ற இடத்தை மீண்டும் வாங்கும் யோகம் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. இருப்பினும் சூரியன் தனியும் அடுத்தடுத்து இருக்கும் தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்துங்க. குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல தான் செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கிறார். அப்படி மிதுனத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குறிப்பா வக்ர நிவர்த்தி பெறுவதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தம மற்றும் விரையாதிபதியானவர் செவ்வாய். அவர் வலிமையடையும் இந்த நேரத்தில் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. வாழ்க்கை துணையின் வேலையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உருவாக இருக்குது. அதே போல அவர்களுடைய மேற்படிப்பிற்காகவோ அல்லது வேலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு என்பது செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு உறுதியளிக்குது. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்லாமல் ஆடம்பர பொருட்களையும்
வாங்கும் யோகம் உண்டு என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் ரிஷபராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் கிடைக்குதுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் வகை கிரகமான குருவினுடைய வீட்டில் உச்சம் பெற்று இருக்கிறார். அதே நேரம் குருவானவர் உங்களுடைய ராசியில் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறாருங்க. இந்த பரிவர்த்தனை யோகம் ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் லாபஸ்தானம் பலம் பெறுதுங்க. இந்த நேரத்துல எதையும் சாதிக்கும் துணிச்சல் பிறக்க இருக்குது. தொட்டது துலங்குங்க. தொழிலில் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இளங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தானாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குதுங்க. இடம் வாங்குவது பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க. வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ள முன் வருவீங்க என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல ரிஷபராசினியர்களுக்கு மீனராசியில் புதன் சஞ்சரிப்பதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியானவர் வலிமை இழக்கும் போது பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வருமான பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. கட்டிய வீட்டினை கடன் சுமையின் காரணமாக விற்கும் சூழ்நிலை உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல ரிஷபராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் இக்காலகட்டங்களில் ஏற்பட இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த தருணங்களுடைய தொடக்கத்திலேயே மகிழ்ச்சியான தகவல்கள் உண்டு. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகம் பெற வேண்டும் என்ற எண்ணம் உருவாக இருக்குது. அதே போல அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய ஜென்ம ராசியில் தற்போது குரு பகவான் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயம் நல்லதுங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த ஒரு சுப காரியங்களிலும் ஈடுபட வேண்டாங்க. கூடுமான வரைக்கும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்தாவது சிந்தித்தாவது செயல்படுங்க. அதே போல் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடமும் பெரியோர்களிடமும் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முதலீடுகள் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.